தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 4/10/2015 ஞாயிற்றுக்கிழமை மிருகசீஷம் நட்சத்திரம் மதியம் 1:32 வரை, பிறகு திருவாதிரை நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, திருக்கோவிலுக்குள் நாம் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு போர்டு போட்டிருப்பாங்க, எந்த கோயில் போனாலும் பரம்பொருளின் பெரும்புகளை பாடி பணிதலன்றி பிற வார்த்தை யாதொன்றும் பேசற்க ஆலயத்துள்ளும். ஆனால் வந்த மக்களெல்லாம் பிற வார்த்தைகளைத்தான் பேசுகிறார்கள். ஒரு சிலர் சாமியோடு ஐக்கியமாகி அந்த இறை நாமங்களை உச்சரிப்பார்கள். ஆனால் பலரும் தன்னுடைய குடும்ப கதைகளை பேசி கொண்டிருப்பார்கள். நம்ம ஆலயத்திற்குள் சென்றால், சிவாலயத்திற்குள் செல்லுகின்ற பொழுது சிவசிவா என்று உச்சரித்து கொண்டே செல்ல வேண்டும். விஷ்ணு ஆலயத்திற்குள்ளே சென்றால் ஓம் நமோ நாராயணாய நமக என்று சொல்லி நாராயணன் பெயரையே உச்சரித்து கொண்டு செல்ல வேண்டும். குறிப்பாக எதிர்மறை சொற்களை சொல்லக்கூடாது. பரம்பொருளின் பெரும்புகளைத்தான் சொல்ல வேண்டும். ஏதேனும் நாம் நெகட்டிவ் சிந்தனையோடு எதிர்மறை சொற்களை சொன்னால் கோவிலுக்குள் சொல்கிற அந்த சொற்கள் ஒரு நல்ல வைப்ரேஷன் அங்கு இருக்கும், அது அப்படியே நடந்துவிடும். எனவே தான் கோவிலுக்குள் ஆலயத்திற்குள் பேசுகின்ற பேச்சுக்கள் எல்லாம் நல்ல சொற்களாக இருக்க வேண்டும். எந்த காரணத்தை கொண்டும் நேரமாகிவிட்டது என்று சொல்லி நாம் பிரகாரம் வருகின்ற பொழுது வேக வேகமாக பிரகாரம் வரக்கூடாது. அதே நேரத்தில் சுவாமிக்கு திரை போட்டிருக்கின்ற பொழுதும் சரி, சாமிக்கு தான் திரை போட்டிருக்கே, நம்ம இந்த நேரத்தில் பிரகாரம் வரலாம்னு சொல்லி நேரத்தின் அருமை கருதி சில பேர் வருகிறோம் என்று சொல்வார்கள். அப்படியும் வரக்கூடாது. சுவாமி அந்த திரை போட்டிருக்காத நேரத்திலே தான் பிரகாரம் நாம் வர வேண்டும். விக்கிரகங்களை தொட்டு வழிபடக்கூடாது. பல பேர் நான் பார்த்திருக்கிறேன், விக்கிரகங்களை தொட்டு வழிபடுகின்றார்கள். அப்படி வழிபடக்கூடாது. விபூதி, குங்குமம் போன்றவைகளையெல்லாம் தரையில் சிந்தாமலேயே பூசிக்கொள்வது தான் நல்லது. மூலஸ்தானங்களிலே இருக்கிற தெய்வங்களுக்கு எதிரிலே நந்தி இருக்கும், மயில் இருக்கும், சில ஆலயங்களிலே பெண் தெய்வங்கள் என்றால் சிங்கம் இருக்கும். இந்த வாகனங்களுக்கும் தெய்வங்களுக்கும் நடுவிலே குறுக்காலே நாம் செல்லக்கூடாது. நந்திக்கு குறுக்காலே நாம் சென்றால் மிகப்பெரிய பாவம் என்று சொல்வார்கள். சிவனுக்கும் நந்திக்கும் குறுக்காலை செல்லக்கூடாது. முருகனுக்கும் மயிலுக்கும் இடையில் குறுக்காலை செல்லக்கூடாது. அம்பிகைக்கும் சிங்கத்திற்கும் இடையில் குறுக்காலை செல்லக்கூடாது. ஆலயங்களுக்கு முன்னாலே இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தங்களிலே காலை அலம்பக்கூடாது என்று சொல்வார்கள். கையால் அள்ளி தலையிலே தெளித்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக வழிபாடு முடிந்த பின்னாலே ஒரு நிமிடமாவது இறைவனுடைய உருவத்தை மனக்கண் முன் கொண்டு வந்து தியானிக்க வேண்டும். அங்கு உட்கார்ந்து அமர்ந்து எழுந்து வர வேண்டும். இப்படியெல்லாம் ஆலயத்திற்கு செல்பவர்கள் சென்று வந்தால் முழுமையான பலன் கிடைக்கும். ஏனோ தானோ என்று செல்லாமல் பயபக்தியோடு செல்ல வேண்டும், ஆழ்ந்த பக்தியோடு செல்ல வேண்டும். எந்த தெய்வத்தை நாம் கும்பிடச் செல்கிறோமோ அந்த தெய்வத்தின் திருப்பெயரை உச்சரித்து கொண்டு செல்ல வேண்டும். இப்படியெல்லாம் திருக்கோவிலே நாம் நடந்து கொள்ள வேண்டிய வழிமுறைகளை எல்லாம் சான்றோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, பக்கபலமாக இருப்பவர்களால் பணமழையில் நனைகின்ற நாள் இந்த நாள். பாகப்பிரிவினைகள் உங்களுக்கு சுமூகமாகவே முடியும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் குறைந்தது என்று சொல்லி மகிழ்ச்சி அடைவீர்கள். விஐபிக்களின் ஒத்துழைப்போடு விரும்பிய காரியமொன்றை விரும்பிய நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். இன்றைக்கு அலைபேசி வழி தகவல் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ரிஷபராசி நேயர்களே, தட்டுப்பாடு அகல தகுந்தவர்களின் ஆலோசனைகள் தேவைப்படுகின்ற நாள். தலைமை பொறுப்புகள் கூட உங்களுக்கு மாறலாம். என்ன இருந்தாலும் சனியின் ஆதிக்கம் அதிகமாக இருப்பதால் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்வது நல்லது. இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்களில் தடை ஏற்படுகிறது என்று கவலைப்படுவீர்கள். பாதியில் பல பணிகள் நிற்கலாம். ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு செல்லுங்கள். சிவன் வழிபாட்டால் சிறப்புகளையெல்லாம் வரவழைத்துக் கொள்ளுங்கள். மிதுனராசி நேயர்களே, விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேரும் நாள். வீடு வாங்க விற்க எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். புதன் உச்சம் பெற்றிருக்கிறார். எனவே தாய்வழி ஆதரவு உண்டு. புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். 4ஆம் இடம் சுகஸ்தானம் என்பதால் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். இன்றைக்கு அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் உங்களுக்கு உண்டு. கடகராசி நேயர்களே, அலைபேசி வழி தகவல் ஆனந்தம் தருகின்ற நாள்.
அதிகாலையிலேயே உங்களுக்கு ஆதாயம் வந்து சேரும். நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றார்கள். என்ன இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் 12இல் சஞ்சரிக்கின்றார். எனவே பயணங்களும் உங்களுக்கு வந்து சேரலாம். பயணங்களால் ஒரு சிலருக்கு விரயங்கள் உண்டு. பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக்கொள்வது தான் நல்லது. மருத்துவ செலவு குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு ஏற்படலாம். இந்த நாளை இனிய நாளாக நீங்கள் அமைத்துக்கொள்ள எச்சரிக்கையோடு நடந்து கொள்வதுதான் நல்லது. சிம்மராசி நேயர்களே, மாற்றம் கிடைத்து மகிழ்ச்சி அடைகின்ற நாள். எந்த மாற்றத்தை எதிர்பார்த்திருந்தீர்களோ அந்த மாற்றம் உங்களுக்கு இன்றைக்கு கிடைக்கும். மங்கள நிகழ்ச்சிக்கு நீங்கள் செலவிட முன்வருவீர்கள். பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமை உண்டு. பயணத்தாலும் உங்களுக்கு பலன் கிடைக்கலாம். அரசியல்வாதிகள் அனுகூலமான தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பர். கன்னிராசி நேயர்களே, விருப்ப ஓய்விற்காக விரைந்து செயல்படுகின்ற நாள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் விருப்ப ஓய்விற்காக இன்றைக்கு புது முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அந்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வீடு கட்டும் முயற்சி பாதியிலேயே இருக்கிறதே என்ற கவலை இன்று அகலும். ராசிநாதன் புதன் உச்சம் பெற்றிருப்பதால் உங்களுக்கு யோகங்கள் வந்து சேரப்போகின்றது. அரசியல்வாதிகளாலும் ஆதரவு கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் உண்டு. புதிய தொழில் செய்யலாமா என்ற சிந்தனை ஒரு சிலருக்கு மேலோங்கும். துலாம் ராசி நேயர்களே, இடைவிடாத முயற்சிக்கு இன்று வெற்றி கிடைக்கின்ற நாள். நேற்று வரை பலமுறை முயற்சி செய்தும் அதில் வெற்றி கிடைக்கவில்லையே என்று நினைத்தவர்களுக்கு இன்று வெற்றி கிடைக்கப் போகின்றது. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் நாள். 2 மடங்காக வரவும் வந்து சேரும். இன்றைக்கு நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவல்களை காலை நேரத்திலேயே கொண்டு வந்து சேர்ப்பார்கள். இடமாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றம் போன்றவைகளால் ஒரு சிலருக்கு மகிழ்ச்சி கூடலாம். நினைத்த காரியம் நினைத்தபடியே நடைபெறுவ இன்று கிழமை ஞாயிறு என்பதால் சிவாலய வழிபாட்டை நீங்களும் மேற்கொள்ளுங்கள். 2இல் இருக்கிற சனி பகவான் 3ஆம் இடத்திற்கு செல்லும் வரை எதையும் முன்யோசனையுடன் செய்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதையும் நீங்கள் யோசித்து செய்வது நல்லது. இறைவனை பூஜித்தும் செய்வது நல்லது. அதே நேரத்தில் உங்களுக்கு உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பதன் மூலம் இல்லத்தில் அமைதி கிடைக்கும். அருகில் உள்ளவரின் ஆதரவு கரம் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமானால் நீங்கள் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். விரயங்கள் கூடுகிறது, குடும்பச்சுமை கூடுகிறது என்றெல்லாம் சொல்வீர்கள். சந்திராஷ்டமம் என்று சொன்னாலே சங்கடங்கள் அதிகரிக்கும் நாள். எனவே சங்கடங்களிலிருந்து விடுபட இன்றைக்கு நீங்கள் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அருகில் இருக்கும் ஆலயத்திற்கு சென்று வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். குறிப்பாக ஆனைமிகு பெருமான் சன்னதியில் சிதறுகாய் உடைத்தால் துன்பங்கள் சிதறி ஓடும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். தனுசு ராசி நேயர்களே, ஆர்வம் காட்டாத செயலில் கூட ஆதாயம் கிடைக்கும் நாள் இந்த நாள். ஆதரவு கரம் நீட்டுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். குடும்ப முன்னேற்றம் கூடும். உதிரி வருமானங்கள் பெருகும். சுப விரயங்களும் மாலை நேரத்தில் உண்டு. பயணங்களால் உங்களுக்கு பலன் உண்டு. பக்குவமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். மகர ராசி நேயர்களே, தன்னம்பிக்கையை தளரவிடாமல் வைத்துக்கொள்ள வேண்டிய நாள். எது செய்தாலும் முதலில் உங்களுக்கு தன்னம்பிக்கை தேவை. சகோதர ஒத்துழைப்பு உங்களுக்கு போதுமானதாகவே கிடைக்கும். குருவினுடைய பார்வை 12இல் பதிவதால் பயணங்களால் பலன் உண்டு. 2ஆம் இடத்தில் பதிவதால் இல்லத்தில் நேற்றைய பிரச்சனை இந்த நல்ல முடிவுக்கு வரும். பாகப்பிரிவினைகள் கூட சுமூகமாக முடிவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. கும்பராசி நேயர்களே, நூதன பொருட்களின் சேர்க்கை ஏற்படும் நாள். நோய் அகல மாற்று மருத்துவத்தை மேற்கொள்ளுங்கள். குழந்தைகள் நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பணவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. பக்கத்தில் உள்ளவர்களால் ஏற்பட்ட சிக்கல்கள் அகலும். பயணங்களும் உங்களுக்கு பலன் தரும். மீனராசி நேயர்களே, குழப்பங்கள் கூடுதலாக வந்து சேரும் நாள். குழந்தைகளாலும் உங்களுக்கு பிரச்சனை உருவாகலாம். கூட இருப்பவர்களாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகலாம். எதை செய்தாலும் அருகில் இருப்பவர்களின் ஆலோசனைகளை கேட்டு செய்வதுதான் நல்லது. இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள ஆனைமிகு பெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். ஆனந்தத்தை எல்லாம் வரவழைத்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.